கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா நான் வந்துட்டு எப்படியாவது போய் அந்த சாமியார் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு கோவிலுக்கு வர்றாங்க. கார்த்தி வந்துட்டு பின்னாடியே வந்திருக்க. இதை வந்துட்டு ரம்யா பார்க்குறாங்க. அவள் வந்துட்டு சரியே கிடையாது. அவள் நடந்துக்கிட்டது எதுவுமே தீபாவாக நடந்துக்கல. அவளுக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று ஆட்டி படிச்சிருக்கு. முதல்ல அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அந்த தீபா ஃபாலோ பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகுனி ரம்யாவும் வந்துட்டு பின்னாடியே வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி என்னென்னு பார்த்துட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு கோயில் முழுக்க தேடுறாங்க. ஏன்னா அந்த அம்மன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் வந்துட்டு உங்களை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்ல, அதே கோவிலில் தான் நானும் இருப்பேன், நீ வந்துட்டு என்னை கண்டிப்பாக வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்காக தீபா போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்மன் மாதிரி இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு பரிகாரம் நல்லபடியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் என்னால் பரிகாரத்தை பண்ண முடியல. இப்போ என் அத்தை உயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னே எனக்கு தெரியல சாமி. நீங்கள் தான் வந்துட்டு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். நான் எந்த பரிகாரம்னாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என் அத்தை உயிர் மட்டும் திரும்பி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல, அந்த பரிகாரம் ஏன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க தீபா. ஒரு தீய சக்திகள் வந்துட்டு ஒன்று சூழ்ந்துருச்சு, அதனால தான் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, தீய சக்தியா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க. உனக்கு இப்போதைக்கு எதுவுமே புரியாமல் இருக்கிறதாம்மா நல்லது. சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வை, மனசில் இருக்க நிம்மதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்ல, தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு ரம்யா கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அத்தாடி அத்தா தீய சக்தி நம்மளை தான் சொல்கிறாங்க, அப்போ இது மூலயமா தான் தீபா வந்துட்டு வேற மாதிரி நடந்துட்டு இருக்கா போல. அப்போ அந்த அம்மன் தான் தீபாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குச்சே, அந்த சாமி புடவையை கட்டிட்டு போக விடாம தடுத்தோம். எப்படி இருந்தாலும் அம்மன் வந்துட்டு இந்த தீபா விட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா நின்று சைடில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சரி சாமி, நான் வந்துட்டு எப்படி இப்போ என் அத்தைக்கு உதவுறது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா கேட்குறாங்க. உனக்குள்ளேயே நீ சக்தியை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கே அம்மா, உனக்குள்ளே தான் அந்த அருள் இருக்குது, நீ தான் அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல, எனக்குள்ளேயா, எனக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, நான் சாதாரண ஒரு மனுஷி தானே, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமா, உனக்கு தான்மா அந்த கலைவாணியோட அருளே இருக்குது. உன்னுடைய பாட்டு மூலயமா அடுத்தவங்களை வந்துட்டு வசியப்படுத்தி வைக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு எழுப்புற சக்தி உங்ககிட்ட இருக்குது. உன்னுடைய பாட்டு மூலயமா உங்க அத்தையவே உயிரோடு கொண்டு வர சக்தி இருக்கு. அதனால அந்த சாமி கிட்ட போய் உன் பாட்டு மூலயமா அவங்க கிட்ட வரத்தை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. உன்னால முடியும், அப்படியே மனசரிங்க அந்த சாமி கிட்ட வேண்டு, உன் பாட்டு மூலயமா உன்னுடைய மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீரு, கண்டிப்பா உங்க அத்தை வந்துட்டு உயிரோட வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போய் பாட்டு படிக்கிறாங்க. தாயே தாயே எங்க அத்தையை காப்பாத்து அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்துட்டு படிச்சுட்டு இருக்க. அதே சைடு இங்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமியோட கை இதெல்லாம் வந்துட்டு அசையுது, கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீரெல்லாம் வருது. அதாவது தீபா இங்கே பாடுற பாட்டு அங்கேயே அபிராமி அவங்களுக்கு கேட்ட மாதிரி வந்துட்டு ஃபீல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ரம்யாவா, இதெல்லாம் பார்த்து ஆச்சரியம் தாங்க முடியல. இவ பாட்டு பாடி அங்கே எஞ்சிருவாங்களா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ கார்த்தி வந்துட்டு இதை சைடில் நின்று பார்க்குறாங்க. தீபா பாட்டு பாடுறது அப்படியே அங்கே சுற்றி இருக்கிற கோவிலில் இருக்க ஜனமே வந்துட்டு பாட்டுட்டு இருக்கு. அங்கிட்டு வந்துட்டு அபிராமி கண்ணு முழிச்சு பார்க்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு தீபா அப்படியே கண்கலங்கி நின்று தாயே அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.